இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறதுக்காக நாட்டு மீன்கள் வந்து பிடிக்க போகிறோங்க. என்னென்ன மீன்கள்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷிங் நெட்டை எடுத்துகிட்டு ஆற்றுக்கு வந்தாச்சுங்க. ஆற்றுல வந்து இந்த மாதிரி தண்ணி ஓடுதா, அதில் எதிர்நீச்சல் போட்டு சின்ன சின்ன மீன்கள்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதில் வந்து இந்த மீனை பாருங்கள், கப்பீஸ் மாதிரியே இருக்குங்க. நாங்கள் இதை வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கவரில் வந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் தான் மீன்கள் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எடுத்தாச்சு. அங்கே வந்து போனால் அந்த மீன் ஓடி போயிடுச்சு. இன்னொரு மீன் இருந்துச்சு, அது வந்து ஐர மீன் மாதிரியே இருந்துச்சுங்க. ஃப்ரெண்டு வந்து இது உழுவ மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்ணு வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே பேக்கெட்டில் வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து அதுலேயே ஒரு சின்ன மீனை வந்து பார்த்தோம். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதையுமே பிடிச்சி வந்து கவரில் வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்கடுத்து ஃபிஷிங் நெட்டை வச்சுட்டு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் நிறைய மீன்கள் வந்து மாட்டுச்சிங்க. இது வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு. இது எல்லாமே ஜிலேபி கெண்டை. இந்த ஜிலேபி கெண்டைனா சின்னதுலேருந்து வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பழகுங்க. நான் இதுக்கு முன்னாடி வளர்த்து நல்லா வந்து கை வச்சோம் அப்படின்னா நல்லா பழகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன்களை வந்து சின்ன சின்ன மீன்களெல்லாம் எடுத்து கவரில் வந்து போட்டுக்கிட்டோம் மொத்தமாக. அதுக்கடுத்து ஒரு இடத்துல வந்து தண்ணி இந்த மாதிரி விழுந்துக்கிட்டு இருந்துச்சா, அந்த இடத்துல வந்து கீழே வந்து எதிர்நீச்சல் போட்டு மீன்கள் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சேன். மண்ணாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் மீன்கள் வந்து மாட்டலைங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அங்கங்கே பிடிச்சி பார்த்தேன், ஆனால் வந்து கடைசி வரைக்கும் மீன் மாட்டலை. அதுபோக கல் வந்து நிறையா வந்து எடுத்தோம். கல் வந்து பாருங்கள், இது வந்து பளிங்கு கல் மாதிரி வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதுபோக தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் அங்கங்கே கிடந்துச்சிங்க. அதையுமே கொஞ்சம் வந்து புல் மாதிரி இருந்ததுனா கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இது தாங்க நம்ம பிடிச்ச மீன்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து எனக்கு அந்த உழுவ மீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்னதாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்ணு பாருங்கள் மேல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அது போக ஜிலேபி கண்டையுமே நிறைய பிடிச்சிருக்கோம். கல் வந்து ஒரு 2 கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பளிங்கு கல் வந்து எடுத்தவங்க. இதில் வந்து அந்த உழுவ மீன் வந்து கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ப்ளூ கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மீன்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டேங்க் செட்டப் பண்ணி வளர்க்க தாங்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி போய் வந்து மீன்கள்லாம் பிடிச்சி வளர்த்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்க.